ஆம் ஆத்மியோடு கைகோர்த்த மம்தா பானர்ஜி. டெல்லி சட்டசபை தேர்தலில் அகிலேஷ் யாதவை தொடர்ந்து மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு. காங்கிரஸ் தனிமைப்படுகிறதா? இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதா? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்க மறுப்பது ஏன்? இதை பற்றி ஒரு விரிவான செய்தினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய இடியை இறக்குற மாதிரியான செய்திகள் தான் வந்து கொண்டு இருக்கிறது. பின்னடைவு ஏற்பட்டு கொண்டு வருகிறது. கடந்த 2 சட்டசபை தேர்தல்களிலும் ஒரு இடம் கூட காங்கிரஸ் கட்சி டெல்லியில் வெற்றி பெறலை. தொடர்ந்து 3 முறை 1980களில் இருந்து கிட்டத்தட்ட 2012 வரைக்கும் ஷீலா தீக்ஷித் அவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார். 2012 to 14 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலிருந்து, பாபா ராம்தேவ்லேருந்து, அண்ணா ஹசாரேலேருந்து தொடங்கினாங்க. பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர் அவரும் அதில் பங்கு பெற்றார். ஏன் நம்ம ஊர் விஜய் கூட போய் ஆதரவு தெரிவித்து அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மூமெண்ட்டை எதற்காக தொடங்கினாங்கன்னா 2G ஊழல், கோல்கேட் ஊழல், ஆதர்ஷ் ஸ்கேம், இது மாதிரி பல்வேறு காமன்வெல்த் கேம் அதில் ஏற்படுத்தப்பட்ட ஊழல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா UPA 2 அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில் இருந்த அந்த அரசாங்கத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. லோக்பால் அமைக்கணும், சட்டம் இயற்றணும், அமைச்சு எல்லாத்தையும் விசாரணைக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் அண்ணா ஹசாரே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் இன்றைக்கி அந்த லோக்பால் அமைச்சாங்களா? அண்ணா ஹசாரே எங்கே போனார்? ரஃபேலில் என்ன ஊழல் நடந்துச்சு? 5G ஏலத்தில் என்ன நடந்துச்சு? CAG அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் வந்துச்சு. இதெல்லாம் பற்றி கேட்குறதுக்கு அண்ணா ஹசாரேக்கு வாயில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். எங்கே போனாருன்னு கூட அவருக்கு தெரியல. பாபா ராம்தேவ் அந்த போராட்டத்திற்கு பின்பு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் கிடச்சிச்சு. அவரோட பிராண்டை பதஞ்சலி அப்படிங்கிற பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதை வச்சு 2000 கோடி 3000 கோடின்ற பணத்தை ஈட்டினாங்க. பல சலுகைகளையும் பெற்றார். இப்போ நீதிமன்றத்தில் சிக்கி அவதிப்பட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஃபேக்காக நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அலோபதி மருந்தெல்லாம் போய் பதஞ்சலி மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பின்னால் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாமே RSS பாஜகவினுடைய செயல் திட்டங்கள். ஒட்டுமொத்தமாக ஊழல் புகாரை காங்கிரஸ் மீது செலுத்தி அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியோடு சேர்த்து இதையும் கொண்டு ஒரு புறம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா மோடி ஒரு தன்னிகரற்ற தலைவர், வளர்ச்சியின் நாயகன், குஜராத்தை உலகத்தரத்துக்கு மாற்றிட்டாரு அப்படின்னு அதை கட்டமைச்சு அன்றைக்கு குற்றச்சாட்டு இது பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து வளர்ந்து வந்த ஒருத்தர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப், சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு கிரைசிஸான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வாழ்வா சாவா அப்படிங்கிற இடத்துல தான் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே அணியாக திரண்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் இப்போ சிதறிட்டாங்களா? அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்டு கொள்ளுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதை வச்சு எழும்புதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சட்டசபை தேர்தல், அதில் ஆம் ஆத்மி தனிச்சு போட்டியிடுது, காங்கிரஸ் தனிச்சு போட்டியிடுது, பாஜகவும் தனித்து போட்டியிடுது. அந்த மாநிலத்தில் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அப்புறம் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள். ஒரு 2%, 1% வாக்குகள் உள்ளது. அகிலேஷ் யாதவுக்கு கிட்டத்தட்ட 3-4% கூட இருக்கும். ஏன்னா டெல்லி உத்தரப்பிரதேசத்தினுடைய பார்டர் ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஏரியாக்களில் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் டெக்னிக்கலாக பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது காங்கிரஸுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஏற்கனவே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய தலைமையை மாற்றணும், காங்கிரஸ் கட்சி அதை சிறப்பாக செய்யலை, ராகுல் காந்தி அதிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து
அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் அந்த குரலை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மம்தா பானர்ஜியை வந்து கையை நீட்ட ஆரம்பித்தாங்க. மம்தா பானர்ஜி அந்த பதவிக்கு தகுதியாக இருப்பார் அப்படின்லாம் ஒரு குரல் எழுந்துச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையையும் கிளப்புச்சு. அதுக்கு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தரப்புலேருந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் சொல்லிட்டாங்க. இதை பற்றிலாம் வாயை திறக்காதீங்க, அமைதியாக கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெக்னிக்கலாக பார்த்தா இந்தியா கூட்டணியை வழி நடத்தக்கூடிய ஒரே தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்களுடைய இடத்தோட சேர்த்து 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் ஹையஸ்ட்டு. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது சமாஜ்வாடி பார்ட்டி. அதுக்கு அடுத்து தான் வந்து மம்தா பானர்ஜியிலிருந்து மற்ற கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ காங்கிரஸை ஏன் தனிமைப்படுத்துகிறாங்க, காங்கிரஸுக்கு ஏன் வந்து அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் காங்கிரஸினுடைய தவறும் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மத்திய பிரதேச தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி நடந்தப்ப அந்த தேர்தலில் அவங்க கேட்டதே அதிகபட்சம் 12 சீட்டு தான் மத்திய பிரதேசத்தில் எங்களுக்கு கொடுங்க, அது அந்த உத்தரப்பிரதேசத்தோடு இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில் நாங்கள் நின்று வெற்றி பெறுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை கமல்நாத் அவர்கள் வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால் என்ன ஆச்சுன்னா, அகிலேஷ் யாதவ் வந்து தனிச்சு நின்னார் சமாஜ்வாடி பார்ட்டி. அங்கே நின்ன பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சொற்ப பர்சன்டேஜில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திச்சிச்சு, அகிலேஷ் யாதவ் ஓட்டை பிரித்ததுனால. இது மாதிரி பல இடங்களில் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் காங்கிரஸுக்கு குழி தோண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குஜராத்தருடைய எலெக்ஷன்லையும் அப்படி தான். ஏன் இப்போ நாடாளுமன்ற தேர்தலே பல இடங்களில் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிருப்தி வேட்பாளர்கள் போட்டிட்டு ஓட்டை பிரித்ததுனால தான் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து தோற்று போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஹரியானாவிலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துச்சு. ஹரியானாவில் ஆம் ஆத்மி கேட்ட சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருந்ததுன்னா இந்நேரம் ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமர்ந்திருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ், நம்ம எப்படினாலும் ஜெயிச்சிடலாம், அதனால் நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு சீட்டை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற தைரியத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமைகள் எடுத்த முடிவுகளுடைய விளைவு தான் இன்றைக்கு காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 0.8% தான் ஹரியானா மாநிலத்தில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கிறாங்க. குஜராத்து, ராஜஸ்தான் மாநில தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு கணிசமான வாக்குகளை பிரித்ததுனால தான் அங்கேயும் தோல்வியை சந்திச்சாங்க. இப்படி தொடர்ந்து ஆம் ஆத்மி வந்து யாருடைய வாக்குகளை பிரிக்குது அப்படின்னா பிஜேபி வாக்குகளை பிரிக்கலை, காங்கிரஸுடைய வாக்குகளை பிரிக்குது. அதனால தான் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ காங்கிரஸினுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆனால் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் வந்து இப்படிப்பட்ட முடிவில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர்கள் வந்து விட்டு கொடுத்து போக தான் சொல்கிறாங்க. ஆனால் மாநில தலைவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு புகார் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து கட்சியையும் பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்கில் தான் இருக்காங்க. நம்ம விட்டு கொடுத்து போகலாம், நமக்கு இந்த நேரத்தில் வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் வெற்றியை பெற்றுத்தராததுனால ஆளையே மாற்றிருக்கிறாங்க, கமல்நாத்தை பதவியிலிருந்து தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அதோடு சேர்த்து மம்தா பானர்ஜி அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும் இப்போ எடுத்திருக்கக்கூடிய முடிவு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான், மாநில தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல்கள், உத்தரப்பிரதேசத்தில் நடந்த 10 தொகுதிகளுக்கு 9 தொகுதியில் நடந்துச்சு. அந்த 9 தொகுதிகளுக்குமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம், முழுக்க முழுக்க சமாஜ்வாடி பார்ட்டி நிற்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்தாங்க. ஆனால் முழுக்க அந்த தேர்தல் எப்படி நடந்தது, ஆளுங்கட்சியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, முஸ்லீம்களெல்லாம் ஓட்டு போடவே வரவிடாத அளவுக்கு காவல்துறையை வச்சே தடுத்ததெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த முடிவுலையுமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் தனிப்பட்ட முறையில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் பிரசிடென்ட் ராய் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு நம்ம நிற்க வேண்டாம், முழு ஆதரவை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த முடிவு அங்கே மாறுச்சு. ஆனால் மற்ற இடங்களில் வந்து அந்த காங்கிரஸ் தலைவர்கள் விடாப்புடியாக அப்படி இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு தான் இப்போ செட்பேக் உருவாகிருக்கு. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா அஜய் மேக்கன் காங்கிரஸில் இருக்கிறவர் ஓப்பனாக அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர்கள் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து கேட்டகாரிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்காக மம்தா பானர்ஜி அவர்களும் அகிலேஷ் யாதவும் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னதான் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டும் சேர்ந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தாலும்
காங்கிரஸால தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறக்கூடிய இடத்துல இன்னைக்கு டெல்லியில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நேரடியாக ஒரு கிட்டத்தட்ட 51% மேல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அதோட சேர்த்து இவர்களுடைய கரம் சேர்றப்ப எளிதாக வென்று விடலாம். அப்படி நம்ம கொடுக்காம காங்கிரஸுக்கு போய் நம்ம ஆதரவு கொடுத்தா அந்த ஆதரவே ஒன்றும் யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஜெயிக்கிற குதிரையில் பெட்டு கட்டுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் வெட்டியாக கொடுத்து காங்கிரஸும் ஜெயிக்காமல் ஆம் ஆத்மியும் ஜெயிக்காமல் பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னா யாருக்குமே இல்லாமல் போயிடும். ஸோ பிஜேபி அட் த எண்ட் ஆஃப் த டே பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் அப்போ ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே அப்படி சொன்னால் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய சர்வைவலும் அந்த மாநிலத்தில் இருக்குது. அந்த மாநிலத்தில் அவர்களும் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஃபைட்டு இப்போ ஆம் ஆத்மி பிஜேபின்னு இருக்கிறத காங்கிரஸ் ஆம் ஆத்மின்னு கூட மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். இவங்க 2 பேரும் நின்று போட்டிடுறப்ப பிஜேபியை ஓரங்கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேம் பிளானும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே மும்முனை போட்டி இருக்குது. மும்முனை போட்டியில் ஆளும் கட்சி எளிதாக வென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.